ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் நமோ நாராயணா. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நிர்ஜல ஏகாதசி. இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருந்தால் அவர்களுக்கு புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும் என்பது ஐதீகம். விரதம் இல்லாமல் இந்த நிர்ஜல ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவர்களுக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் ஸ்ரார்த்தம் செய்த பலன் கிட்டும் என்று ஏகாதசி விரத மகாத்மியம் சொல்றது. இந்த ஏகாதசி விரதம் இருப்போரும் இந்த ஏகாதசி மகிமையை கேட்பவரும் தங்கள் பாபத்திலிருந்து விடுபடுவார்கள். அவர்களின் 100 தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாப சுமையிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள். இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னும் ஏகாதசி விரத மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகத்துவம் நிறைந்த இந்த நாளில் 1 குடம் தண்ணீர் தானமாக கொடுக்க முடியாவிட்டாலும் பகவான் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்து 1 குவளை தண்ணீராவது தவித்த வாய்க்கு தானமாக கொடுக்க உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் கிட்டும் என்பது நிச்சயம். இன்று ஒவ்வொருவரும் அவசியம் சொல்ல வேண்டிய பாசுரமும் பார்க்கலாம். நாமோ இப்போ பதிவுக்குள்ள போகலாம். ஜலம் என்றால் தீர்த்தம், நீர் என்றால் இல்லை. வாயில் 1 சொட்டு தண்ணீர் கூட பருகாமல் இருக்கக்கூடிய ஏகாதசி விரதத்துக்கு நிர்ஜல ஏகாதசி என்று பெயர். ஆண்டுதோறும் ஜேஷ்ட சுக்ல பட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசியை நிர்ஜல ஏகாதசி என்று அழைப்பார்கள். இந்த நிர்ஜல ஏகாதசி பீம ஏகாதசி, பாண்டவ ஏகாதசி என்னும் அழைக்கப்படுறது. ஏனெனில் இந்த விரதத்தை பாண்டவர்கள் 5 கடைபிடித்தார்கள். இந்த ஒரு ஏகாதசி விரதம் இருந்தாலே எல்லா ஏகாதசி பலனும் கிடைத்து விடுமாம். ஒருவேளை கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது என்று எண்ணிய பீமசேனனுக்கு பீமா, மற்ற ஏகாதசி விரதம் இருக்க உன்னால் முடியாவிட்டாலும் இந்த ஒரு நாளாவது இரு என்று வியாசர் சொல்லியதை கேட்டு இருந்ததால் இந்த ஏகாதசி பீம ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. இப்போ நம்ம ஏகாதசி மகிமையை பார்க்கலாம். பாண்டவர்களில் மூத்தவரான தர்மர் ஒரு முறை வியாசரை தரிசித்து அவரை வணங்கி, குருதேவா, துன்பங்கள் பல பல வந்து கொண்டே இருக்கிறதே, அவை எப்போது எப்படி மனிதர்களை பாதிக்கும் என்பது யாருக்குமே தெரிவதில்லை. கலியுகத்திலோ கேட்கவே வேண்டாம். அடைமழை போல நேரம் காலம் பாராமல் அனைவரையும் படுத்தும் இந்த துன்பங்கள் நீங்கும்படியாக ஒரு சுலபமான வழியை சொல்லக்கூடாதா என்று தர்மர் வியாசரிடம் வேண்டி கேட்கிறார். வியாசரும், தர்மபுத்ரா, எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதம் மட்டுமே. இந்த ஏகாதசி என்று உபவாசம் இருந்து மகாவிஷ்ணுவை பூஜிப்பதை தவிர சுலபமான வழி வேற எதுவுமே இல்லை. சகல விதமான சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்கின்றன அப்படின்னு வியாசர் சொல்றார். அருகில் இருந்து இதை கேட்ட பீமன், முனிவரே, என்னுடன் பிறந்தவர்கள் எல்லோரும் ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். என் தாய் மனைவி கூட ஏகாதசி விரதம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் என்னையும் ஏகாதசி விரதம் இருக்க சொல்கிறார்கள். என்னால் செய்யக்கூடியதாது ஒருவேளை சாப்பிட்டு விட்டு அடுத்த வேளை சாப்பிடாமல் இருப்பதே என்னால முடியாதே. என்னை போய் முறையாக உபவாசம் இருந்து ஏகாதசி விரதம் இரு என்றால் நடக்கக்கூடியதாது என்று பீமன் சொல்லி அதற்குரிய காரணத்தையும் சொல்லுகிறார். விருகம் என்னும் ஒரு தீ என் வயிற்றில் இருக்கிறது. ஏராளமான உணவை போட்டால் ஒழிய என் வயிற்றில் இருக்கும் நெருப்பு அடங்காது. வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் என்னால் உபவாசம் இருக்க முடியும். எனக்கு தகுந்தாற் போல நான் எல்லா விதமான ஏகாதசிகளின் பலனையும் பெரும் விதம் ஒரு ஏகாதசியை எனக்கு சொல்லுங்கள் என்று வேண்டி கேட்கிறார். அதற்கு வியாச பகவானும், அதற்கு ஒரே வழி இந்த நிர்ஜல ஏகாதசி தான். நீ இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடி என்று வியாசர் வழிகாட்ட பீமனும் நிர்ஜல ஏகாதசி என்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தான். பீமன் விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசின்னு அழைக்கப்பட்டது. துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசி. அதனால பீம ஏகாதசி, பாண்டவ ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருப்போர் யமதர்ம ராஜாவை சந்தித்து அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தண்டனை அனுபவிக்க வேண்டாம். வைகுண்டத்தின் தூதுவர்கள் இறப்பிற்கு பின் நேரடியாக வைகுண்டத்திற்கு அழைத்து செல்வார்கள் அப்படின்னும் ஏகாதசி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. புனித நதிகளில் நீராடிய பலனும் பலவிதமான தானங்களை அளித்த பலனும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம் கிடைக்கும். நிர்ஜல ஏகாதசியின் மகிமையை பற்றி கேட்பவருக்கு
இருப்பவர்களுக்கு சூரிய கிரகணத்தில் வரும் அமாவாசை திதியில் சிரார்த்தம் செய்த பலனும் கிட்டும். இந்த ஏகாதசி விரதம் இருப்போர் அனைத்து பாபங்களிலிருந்து விடுபடுவார்கள். அவர்களின் 100 தலைமுறைக்கான மூதாதையர்களும் தங்கள் பாப சுமையிலிருந்து விடுபடுவார்கள். இன்று தண்ணீர் தானம் செய்பவர்கள் 1 கோடி தங்கம் தானம் செய்த பலன் பெறுகிறார்கள். இந்த ஏகாதசியின் சிறப்பை கேட்பவர்கள் வைகுண்டத்தை அடைவார்கள். இந்த மகத்துவம் நிறைந்த நாளில் பகவான் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதமிருந்து இயன்ற தானங்களை கொடுக்க அல்லது தண்ணீரையாவது தானம் கொடுக்க இந்த ஏகாதசி விரதம் இருப்பவர்களை தேடி அந்த பகவானே வருகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று சொல்ல வேண்டிய பாசுரம் பார்க்கலாம். ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. ஓயும் மூப்பு பிறப்பிறப்பு பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன் நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கட்கே. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் மகாவிஷ்ணுவின் அலர்ந்த திருவடி தாமரைகளை வாக்குள்ளும் மனத்துள்ளும் வைப்பவர்களுக்கு பலவீனத்தை கொடுக்கும் வயோதிகம், பிறப்பு, இறப்பு, நோய்கள் ஆகியவை அழியும்படி செய்பவன் திருமலையிலே வாழும் கண்ணன் எம்பெருமான் என்பதுதான் இந்த பாசுரத்தோட பொருள். தாழ்பரப்பி மண் தாவிய ஈசனை நீழ்பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழில் 1010 வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. தன் திருவடிகளை பரப்பி பூமியை அளந்து கொண்ட சர்வேஸ்வரனை உயர்ந்த சோலையுடைய ஆழ்வார் திருநகரிக்கு தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த ஒப்பில்லாத 1000 பாசுரங்களுள் இந்த 10 பாசுரங்களையும் அர்த்தத்துடன் சொல்ல வல்லவர்கள் கைங்கரிய சாம்ராஜ்யத்தை பெற்று உலகம் புகழும்படி வாழ்வார்கள் அப்படின்றதுதான் இந்த பாசுரத்தோட பொருள். இந்த ஏகாதசி நாள்ல இந்த பாசுரத்தை சொல்ல சர்வ மங்களங்களும் உண்டாகும். இந்த நிர்ஜல ஏகாதசி திதியில் தான் பிரம்மதேவர் குபேரனை தோற்றுவித்தார் என்பது ஐதீகம். மகாவிஷ்ணுவின் ஆணைப்படி குபேரன் நிதிக்கு அதிபதி ஆனார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இயன்றவர்கள் இன்று விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபடலாம். முடியாதவர்கள் இந்த ஏகாதசி மகிமை கேட்டு இந்த பாசுரத்தை சொல்ல மகாவிஷ்ணுவின் பேரருளால் அனைத்து பலன்களும் கிட்டும். இன்று ஆனி மாத சுவாதி திருநக்ஷத்திரம், பெரியாழ்வார் அவதார திருநாள். இந்த அற்புதமான நாளில் பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனை நீடூழி வாழ்க என்று மங்களாசாசனம் செய்த திருப்பல்லாண்டு பாடலும் அது தோன்றிய கதையையும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். பெரியாழ்வார் கருடாழ்வாரின் அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தவர். இவரது இயற்பெயர் விஷ்ணு சித்தர். பெருமாளை பல்லாண்டு பாடியவர். 12 ஆழ்வார்களிலே பெரியாழ்வார் என்கின்ற பெயரோடு இருக்கின்ற சிறப்பு இவருக்கே உரித்தானது. இவருடைய வளர்ப்பு மகள்தான் ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ஆண்டாளை மனம் முடித்து கொடுத்ததால் அரங்கனுக்கே மாமனாராகும் பாக்கியத்தையும் பெற்றார். கண்ணனை குழந்தையாக மாற்றி கன்னித்தமிழில் பிள்ளை தமிழ் பாடிய பெருமகனார் இவர். இவர் பாடிய இந்த பிரபந்தத்தை சொல்லுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இப்பிறப்பில் மட்டுமின்றி பரமபதத்திலும் பெருமானுக்கு பல்லாண்டு பாடும் பெருவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலின் கடைசி சில வரிகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவன் மீது பக்தி வைத்தவர்கள் உண்டு, ஆனால் பாசம் வைத்திருந்தோர் சிலர். அவர்களில் ஒருவர் தான் பெரியாழ்வார். ஏன்றத நம்ம இந்த பதிவை முழுமையா பார்க்க மூலமா தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு சித்தருக்கு பெருமாளுக்கு சேவை செய்வதே விருப்பமா இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில் கொண்டிருக்கும் வடபத்ரசாயி பெருமாளுக்கு பூமாலை சாற்றுவதையே தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார் விஷ்ணு சித்தர். இதிலேயே ஆனந்தம் அடைந்து வந்தார். அப்போ மதுரையில வல்லபதேவன் அப்படின்றவர் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு வேதத்தின் தத்துவம் என்ன, பரம்பொருள் என்பவர் யார், இது குறித்து பல சந்தேகம்லாம் ஏற்படுறது. அமைச்சர் செல்வ நம்பி கிட்டக்க ஆலோசனை கேட்கிறார். அவரும் இது குறித்து விளக்க அறிஞர்களை அழைக்க முடிவெடுக்கிறார். ஒரு போட்டியை அறிவிக்கிறார். சிறந்த கருத்துக்களை தருவோருக்கு பொற்கிழி பரிசளிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். அவையின் நடுவே ஒரு கம்பத்துல பொற்காசுகள் கொண்ட பணமுடிப்பும் தொங்க விடப்படுறது. எல்லா அறிஞர்களும் தங்களோட கருத்தை சொல்லணும். சரியான கருத்தை யார் சொல்கிறார்களோ அவரை நோக்கி அந்த கம்பம் சாயும், அவரே அந்த பணமுடிப்பை எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் போட்டி. பல அறிஞர்கள் கருத்து சொல்றா, ஆனால் கம்பம் சாயவில்லை. அப்போ திருமால் விஷ்ணு சித்தர் கனவுல
தோன்றி மன்னனுடைய சந்தேகத்தை தீர்த்து பரிசை பெற்றுக்கொள்ள அருள் புரிகிறார். கல்வி அறிவற்ற தன்னால எப்படி இதற்கு விளக்கம் அளிக்க முடியும்னு விஷ்ணு சித்தர் கேட்க, அதை நான் பார்த்து கொள்கிறேன், நீ செல் அப்படின்னு சொல்றார். அதே போல செல்வ நம்பியோட கனவுலையும் பெருமாள் தோன்றி விஷ்ணு சித்தரை மரியாதையுடன் அரண்மனைக்கு அழைத்து வர கட்டளையிடுறார். விஷ்ணு சித்தரும் மதுரைக்கு வரார். கல்வி அறிவற்ற அவரை பார்த்து பண்டிதர்கள்லாம் ஏளனம் செய்கிறார். அவர் அதை பொருட்படுத்தாம விளக்கத்தை ஆரம்பிக்கிறார். அவையே நிசப்தமாகிறது. விஷ்ணு சித்தரோட வாயிலிருந்து மழை போல அரிய கருத்துக்கள்லாம் வெளிப்படுறது. கம்பம் அவர் முன்னால வளைந்து நின்றது. மன்னன் மகிழ்ந்து அவரை வாழ்த்த, இது என்னுடைய திறமை அல்ல, அனைத்துமே பெருமாளுடைய அருள் அப்படின்னு தன்னடக்கத்தோட சொல்றார். மன்னர் அவருடைய தன்னடக்கத்தை பார்த்து பட்டத்து யானையில் ஏற்றி ஊரையே பவனி வர செய்தான். அப்போ திருமால் ஸ்ரீதேவி பூதேவியோட கருட வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தார். உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ற பாசுரத்தை பாடி, பெருமாளே இவ்வளவு அழகாக இருக்கிறாயே, உன்மேல் ஊரார் கண்பட்டால் உனக்கு திருஷ்டி வந்து விடாதா என்று பாசத்தோடு கேட்டார் பெரியாழ்வார். மனதில் கவலை கொண்டு திருமாலுக்கு பாதுகாப்பும் நீண்ட ஆயுளும் வேண்டுவதாக அமைந்ததுதான் இந்த திருப்பல்லாண்டு. பெருமாளையே வாழ்த்தியவர் என்பதால் விஷ்ணு சித்தர் என்ற பெயர் மாறி பெரியாழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. தன்னை கண்ணனுடைய தாய் யசோதை போல கற்பனை செய்து கண்ணனின் லீலையை பல பாசுரங்களாக பாடியுள்ளார் பெரியாழ்வார். அது பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு அழைக்கப்படுறது. இவருடைய பக்தி மேன்மையை கண்ட அவருக்கு பின் வந்த வைணவ பெரியோர்கள் ஆழ்வார்கள் வரிசை கிரமத்தில் 7வதாக வரும் பெரியாழ்வாரின் பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் பாடல்களாக தொகுத்தனர். பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு பாடல் தனி சிறப்பு வாய்ந்தது. ஏன், வேதங்களை ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ஓம் என்று சொல்வது போல் இந்த திருப்பல்லாண்டும் பிரபந்தம் வாசிக்கும் போது ஆரம்பத்திலும் முடிவிலும் சொல்வது வழக்கம். பெரியாழ்வார் ஸ்ரீமன் நாராயணனே நீடூழி வாழ்க என்று மங்களாசாசனம் செய்த இந்த திருப்பல்லாண்டை இந்த பெரியாழ்வார் திருநக்ஷத்திர நாள்ல அனைவரும் ஒருமுறை பாராயணம் செய்து குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். நாம இப்போ திருப்பல்லாண்டு பாடல் பார்க்கலாம். பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு. குருமுகமனதீத்ய பிராகவேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சூல்கமாதாத்து காமக ஸ்வசுரமமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ்வில்லி புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள்மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள்மணி வண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே. வாழாட்பட்டு நின்றீருள்ளீரேல் வந்து மண்ணும் மணமும் கொண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலொட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர் வாழ் இலங்கை பாழாளாகப் படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுதுமே
ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடு மணமுடையீர்கள் வரம் பொழி வந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாயவென்று பாடு மணமுடைப்பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே. அண்டக் குலத்துக்கதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குலத்தை எடுத்துக் களைந்த இருடிகேசன் தனக்கு தொண்டக் குலத்திலுள்ளீர் வந்தடி தொழுது ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்மினே. எந்தை தந்தை 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 தம்மூத்தப்பன் ஏழ்படி கால் தொடங்கி வந்து வழி வழியாட் செய்கின்றோம் திருவோணத் திருவிழவில் அந்தியம்போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனை பந்தனை தீரப் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுதுமே. தீயிற் பொழிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாட் செய்கின்றோம் மாயப் பொறுபடைவாணனை ஆயிரம் தோளும் பொழிகுருதி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நெய்யிடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணிச் சேவகமும் கையடை காயும் கழுத்துக்குப் பூணொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்க வல்ல பையுடை நாகப்பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே. உடுத்துக் களைந்தனின் பீதக வாடை உடுத்து களத்ததுண்டு தொடுத்த துழாய் மலர் சூடிக் களைந்தன சூடுமித் தொண்டர்களோம் விடுத்த திசைக் கருமம் திருத்தி திருவோணத் திருவிழவில் படுத்த பைநாகனைப் பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. எந்நாளெம்பெருமான் உன் தனக்கு அடியோமென்று இழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுய்ந்தது காண் செந்நாள் தோற்றி திருமதுரையுள் சிலை குனித்து ஐந்தலைய பைநாகத்தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே. அல்வழக்கொன்றுமெல்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானுனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. அல்வழக்கொன்றுமெல்லா அணிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானுனக்கு பழவடியேன் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருத்தேத்துவர் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருத்தேத்துவர் பல்லாண்டே. ஸ்ரீ பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். இன்று ஆனி ஸ்வாதியில் நாம் நரசிம்ம அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ நரசிம்ஹ அஷ்டகம். ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டாபட்டல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம் தைத்யவர கால நரசிம்ஹ நரசிம்ஹ தைத்யவர கால நரசிம்ஹ நரசிம்ஹ. ஸ்ரீமத கலங்க பரிபூர்ண சசிகோட்டி ஸ்ரீதர மனோகர சட்டாபட்டல காந்த பாலய கிருபாலய பவாம்புதி நிமக்னம்
भयग्नं दैत्यवरकाल नरसिंह नरसिंह दैत्यवरकाल नरसिंह नरसिंह पादकमलावनतपातकि जनानां पातकदवानलपतत्रिवरकेतो भावनपरायण भवार्ति हरया मां पाहि कृपयैव नरसिंह नरसिंह पाहि कृपयैव नरसिंह नरसिंह तुङ्गनकपङ्क्तिदलितासुरवराश्रक् पङ्कणवकुङ्कुमविपङ्किलमघोरक पण्डितनिदानकमलालय नमस्ते पङ्कजनिषण्ण नरसिंह नरसिंह पङ्कजनिषण्ण नरसिंह नरसिंह मौलिषु विभूषणमिवामरवराणां योगिहृदयेषु च शिरस्सु निगमानां राजदरविन्दरुचिरं पदयुगन्ते देहि मम मूर्ध्नि नरसिंह नरसिंह देहि मम मूर्ध्नि नरसिंह नरसिंह वारिजविलोचनमदन्तिमदशायां क्लेशविवशीकृतसमस्तकरणायां ये हि रमया सख शरण्यविहगानां नातमधिरुह्य नरसिंह नरसिंह नातमधिरुह्य नरसिंह नरसिंह हाटककिरीटवरकारवनमाला दाररशनामकरकुण्डलमणीन्द्रै भूषितमशेषनिलयं तव वपुर्मे चेतसि चकास्तु नरसिंह नरसिंह चेतसि चकास्तु नरसिंह नरसिंह इन्दुरविपावकविलोचनरमायाः मन्दिरमहाभुजलसद्वररताङ्ग सुन्दरचिराय रमतां त्वयि मनो मे नन्दितसुरेश नरसिंह नरसिंह नन्दितसुरेश नरसिंह नरसिंह माधव मुकुन्द मधुसूदन मुरारी वामन नृसिंह शरणं भवनतानां कामदगृणिन्निखिलकारणनयेयं कालममरीश नरसिंह नरसिंह कालममरीश नरसिंह नरसिंह अष्टकमिदं सकलपातकभयग्नं कामदमशेषदुरितामयरिपुग्नं यः पठति सन्ततमशेषनिलयं ते गच्छति पदं स नरसिंह नरसिंह गच्छति पदं स नरसिंह नरसिंह अष्टकमिदं सकलपातकभयग्नं कामदमशेषदुरितामयरिपुग्नं यः पठति सन्ततमशेषनिलयं ते गच्छति पदं स नरसिंह नरसिंह गच्छति पदं स नरसिंह नरसिंह इति श्रीनरसिंहाष्टकं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।